காது குத்து கல்யாண வீடு இன்விடேஷன் வந்தாலே போதும், பத்திரிகை வந்தாலே போதும், அப்பா ஒரு பக்கம் ஒப்பாரி, பையன் ஒரு பக்கம் ஒப்பாரி. இந்த காது குத்து நிகழ்ச்சியை தாண்டி மக்களோட காதல குத்துறதுக்காக இப்ப புது முயற்சியில வேற இறங்கி இருக்காங்க. என்ன தெரியுமா? 70 வயது மேற்பட்டவருக்கு இனிமே திமுக பதவி கிடையாது. ஒருத்தர் 3 முறைக்கு மேல ஒரே பதவியில நீடிக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, இனிமே நாம் செய்த தவறை உணர வேண்டும், உணர்ந்து திருத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முந்தின சனிக்கிழமை தான் எல்லா உளுந்தம்பருப்புகளுடைய தலைவரான திரு எக்ஸ்எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களும் அறிவாலயத்துல கூட்டம் போட்டு முடிவு, அதாவது டிசிஷன் ஒண்ணு எடுத்தாங்க. முடிவு எடுத்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பழைய குருடி கதவு திரடின்னு சொன்ன மாதிரி வேலையை தொடங்கிட்டாங்க. திமுக எம்எல்ஏ மிஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள் என்ன பேசி வச்சிருக்காரு தெரியுமா? ஒரு கல்யாண வீடு மேடையில வணக்கமாட உனக்கு வைக்கணும், சட்டசபையில வக்காலி உனக்கு வணக்கமே வைக்க கூடாதுடா. அதை தாண்டி இன்னும் கேவலம் என்ன தெரியுமா? உன் கேபினெட்ல தான் கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, வேணாம் எப்படி பேசி வச்சிருக்காரு தெரியுமா? அப்படி 100 நாட்கள்ல என்னடி திறந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு, அதுவும் கல்யாண வீடு மேடையில. இந்த கொச்சையான கேவலமான பேச்ச முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் ரசிக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாம் எத்தனை கூட்டம் போட்டாலும், எத்தனை முடிவு எடுத்தாலும், எத்தனை சனிக்கிழமை கூட்டினாலும், எத்தனை டிசிஷன் எடுத்தாலும் திருந்தாத ஜென்மங்கன்னு வைங்களா. இந்த ஜென்மங்களுக்குள்ள ஏவா வேலு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் திமுக அமைச்சர் ஒருத்தர், இந்நாள் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்து வராரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலப்பமாடி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்வே 58, அதாவது ஒரு ஏரியில இருந்து கிட்டத்தட்ட 8 கோடி மதிப்பிலான வண்டல் மண்ணை திருடி இருக்காரு, ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரப்போர் இயக்கம் சார்பா ஒரு வழக்கு ஒண்ணு போன வாரம் கொடுத்தாங்க. எங்க அண்ணன் மேலே வழக்கு போட பாக்குறீங்களா? எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, வல்லவர் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து இன்னைக்கு ஒரே ஒரு அருணை இன்ஜினியரிங் காலேஜ், ஒரே ஒரு அருணை பாலிடெக்னிக் காலேஜ், ஒரே ஒரு அருணை மெடிக்கல் காலேஜ், ஒரே ஒரு கேர்ள்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரே ஒரு ஏவாவேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு சாதாரண கல்வி தந்தை தான். அவர் கஷ்டப்பட்டு எந்த ஊழலும் பண்ணாம வெறும் 45 கோடி ரூபாய்க்கு அவரோட மகன் ஒரு சொத்தை வாங்குறாரு. சொத்தை வாங்கணும்னு இந்த டிவி அரசாங்கம் ஒரு பொய் வழக்கு போட்டு எங்க அண்ணன் உள்ளத்துல பாக்குறாரு பாருங்களா, நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கொள்கை பரப்பு பாசறைக்கு எங்க இருந்து என்ன பெட்டி வந்துச்சுன்னு தெரியல, எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல. மலப்பமாடி என்னும் பகுதியிலுடைய ஏரியில இருந்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான வண்டல் மண்ணை, ஒட்டுமொத்த மண்ணையும் திரு ஏவா வேலு அவர்கள் சுருட்டி இருக்காரு. சுருட்டி என்ன பண்ணாரு? அவர் 46 கோடி ரூபாய்க்கு வாங்கினா அவரோட 124 ஏக்கர் நிலத்தையும் நிரப்பிட்டாரு. சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏவா வேலு அவர்கள் ஏரியை கொள்ளடிச்சிட்டாரா, இல்ல ஏவா வேலு அவர்கள் மண்ணை கொள்ளடிச்சிட்டாரா, இல்ல ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் பதவியில இருந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா, இல்ல ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாரா? இது மாதிரி எந்த தவறும் நடக்கல. ஆனா இந்த டிவி அரசாங்கம் பொய் வழக்கு போட்டு இவரை கைது பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு பாசறை பேசி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏவா வேலு அவர்கள் எந்த தப்பு பண்ணல, எந்த துறையில எந்த ஊழலும் பண்ணல, கரப்ஷனுக்கு அவருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த மனிதருக்கான பட்டத்தை கொடுத்ததே நம்ம துராண்ணன் தான். இத்தனைக்கு அந்த கிராமத்து மக்கள் ஏவா வேலு அவர்கள் அந்த ஏரியை சூறையாடுறாரு, கொள்ளடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாசம் 2025 மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டாங்க. ஆனா கடைசியில ஏரியை கொள்ளடிச்ச ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண மக்களே அந்த காவல்துறை கைது பண்ணாங்கன்னு வைங்களேன். அனைத்து உயிர்களுக்கும், விவசாயிகளுக்கும், மக்களுக்கும், மண்ணுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு மண்ணை திருடுனவங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சுல நம்ம அண்ணன்களுக்கு.